பாய். ஓகே, ஸோ இவங்க எல்லாரும் திருப்பி கிளம்புறாங்க. அண்ட் போகிறவங்க ஸோ நாங்களாம் தான் மேலே போகிறோம். அங்கே ஒரு குரூப் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஜிஞ்சி ஃபோர்ட்டு இது என்னது, ராணிக்கோட்டையா? ராணிக்கோட்டை. அங்கேருந்து போய் தான் வியூ பார்க்குறோம். இங்கே பாருங்க, இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் வியூவை. ரைட். வா, நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க. சரி, அந்த பக்கம் காட்டுறீங்க, இந்த பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க. யூடியூப்ல இருக்கிறதே திரும்ப யூடியூப்ல போட சொல்லுங்க. ஸோ அதுதான் வந்து செஞ்சி மலை. அதுதான் வந்து சிவாஜி வந்து கேப்சர் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன மலையே வந்து அதுதான் செஞ்சி மலை. ஓ ரைட். பார்க்கறதுக்கு உங்களுக்கு வெர்டிகலா இருக்கும். ஸோ மேலே வந்து எந்த சைட்ல இருந்தோ எனிம்ஸ் வந்து ஏறவே முடியாது, எதிரிங்க யாரும் ஏறவே முடியாது. ஓ சரி. சுத்தி பாத்தீங்கன்னா பழம் வெட்டிருப்பாங்க. அதுல வந்து crocodile, ஆமா crocodile நிறையவே இருக்கும். அதுல யாழியா அகலியா? யாழி இல்ல, அகலி. ஆமா அகழி. அகழி இருக்கும். ஸோ அதுல வந்து crocodile நிறைய இருக்கும். ஸோ அது வந்து கிராஸ் பண்ணி ஏறுறது கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷனா அங்கே வந்து கீழே வந்து ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கும். அங்கே வந்து சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. காளான் படைகள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நீங்கள் இந்த மலையை ஏறணும். ராஜா வந்து அந்த மலைக்கு மேலதான் இருப்பாரு. எப்போ அந்த கோட்டை மாதிரி இருக்காங்க. ஆமா, அங்க வந்து என்னன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜை தூக்கி விட்டுருவாங்க. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரைட் ரைட். அந்த தூக்குற மாதிரி பாகுபலி கடைசி பார்ட். ஆமா அதேதான். ஆனா அந்த அளவு பெருசா இருக்காது, சின்னதுதான். ஓ சரி. ஆனா இப்போ இருக்குது அது. அதாவது இப்போ வந்து என்னன்னா ரெடிமேடா பண்ணி வச்சிருக்காங்க. ஓ சரி சரி. ஃபர்ஸ்ட் வந்து அது தூக்கி வைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரெடிமேட். ஓ சரி சரி. அதான் டிஃபரன்ஸ். அதான் அது ஏறுறதுக்கு எந்த சைடில் இருந்தோம் எந்த எனிமல்ஸ்னாலும் ஏற முடியாது. ஸோ நேச்சுரல் ப்ரொடக்ட் எல்லா பக்கமும். அதாவது ஹனி கோம்ஸ் நிறையவே இருக்கும். ஓ சரி சரி. ஓகே ஓகே. அதை தட்டி விட்டாலே லைட்டா ஃபுல்லா வந்து அதுங்க வந்து வேலையை காமிச்சிடும். ஓ ரைட் ரைட் ரைட். அதனால ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதையும் மீறி நீங்க ஏறி போனீங்கன்னா மேலே வந்து அடிப்பாங்க. இது இந்த ஆர்ச்சர் டிபார்ட்மெண்ட் சுற்றி இருப்பாங்க, அவங்க அடிப்பாங்க. இவங்கெல்லாம் கிராஸ் பண்ணி ராஜாவை போய் நீங்க பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஓ சரி சரி. அதுதான் சிவாஜினா சத்ரபதி சிவாஜி. ஓ அவர் இங்க ஆக்குபை பண்ணிட்டாங்களா? ஆக்குபை பண்ணாங்க. அதனால செஞ்சின்னு மாத்துறாங்க. மேல இந்த பக்கம் ராணிக்கோட்டையில வந்து என்னன்னா மானுமெண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இந்த முகல் மானுமெண்ட் மாதிரி இருக்கும். ஓ சரி சரி. நம்ம பண்ண மானுமெண்ட்டை வந்து கொஞ்சம் அங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு முகல் மானுமெண்ட் மாதிரி கொஞ்சம் மாத்துறாங்க. ஓ ரைட் ரைட். இதுதான் இந்த ஸ்டோரி. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே கிடையாது. முன்னாடி வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் மானுமெண்ட் இருந்தது. ஓ சரி சரி. அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு கோயில்ல இருந்தது. மேல வந்து கோயில்ல இருக்கு. கிட்டத்தட்ட அம்மன் கோயில சம்திங் இருக்கு. ஓ சரி சரி சரி. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த கல்லுங்க எல்லாம் உடைச்சிட்டாங்க. மூஞ்ச ஃபுல்லத்தையும் சாதாரணம் பண்ணிட்டாங்க. ஓ ரைட் ரைட். சாதாரணம் பண்ணிட்டு அந்த கருவறை மட்டும் இருக்காங்க. அந்த கருவறையில சாமி எதுவுமே இருக்காது. ஓ சரி சரி சரி. இவங்க உள்ள போனாங்க. அது மிஸ் பண்ணிட்டேன் சொன்னது. யூடியூப்ல போட்டுருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. வாட்டி ஏறி போயிட்டே இருக்கேன். ஆமா 2000 படியா 3000 படியான்னு தெரியல. போவோம். நான் இங்கேருந்து லொக்கேஷன் காட்டுற பாருங்க. நம்ம ஆளுங்களாம் ஏறி வராங்க. என்னாச்சு? दो किलोमीटर हाफ द प्लेस வந்திருக்கோம். ஹாஃப் இல்ல குவார்ட்டர் கம்மியா. அதுக்கே இங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் ப்ரோ. அவ்வளவுதானா? அந்த இது 2 கிலோமீட்டர் அப்படியே ஏமாத்தி போக வேண்டியது. இது வந்து அப்படியே ரெண்டு கொத்து விட்டு இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. பையன்லாம் வந்துட்டோம். நம்ம ரெண்டு தலை சொல்லிட்டு இருக்காரு. முடியல. கைடு என்ன கைடு இப்படி பண்ணிட்டீங்க? வாங்க ஏறுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
பக்கத்துல தானே எனக்கு தெரிஞ்சு காட்டுறேன் பாருங்க. அங்கே ஒரு குளம் இருக்கா, அந்த குளத்தில் நடந்து வரும்போது சொன்னார் 2 கிலோமீட்டர்னு. இன்னும் 2 கிலோமீட்டர். போ அந்த மலையை பாருங்க, அதான் ராஜாமலை. கொடைக்கானல் வியூ மாதிரி தான் இருக்குமே. அங்கே ஃபுல்லாக வந்து ஃபாகு தான். வியூவை பாருங்க, செம்மையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் அந்த மேலே ஏறணும், இன்னும் வியூ நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? உள்ளே போனீங்கன்னா குழு குழுன்னு இருக்கும் ரூமுக்குள்ள. உள்ளேயும் போகலாமா? உள்ளே போகலாமா, அதை திறந்து தான் வச்சுருக்காங்க. ஓ சரி சரி. ஆமாம், இந்த போயிட்டு அந்த ஒரு சில்னஸ் இருக்கிறதுனால தான் ஸ்டோரேஜாக வச்சுருக்காங்களே. கல் அப்படி. ஆமாம், என்னதான் ஒரு ஹீட்டு இருந்தாலும் இதுதான் இருக்கும் உள்ள மட்டும். ஹோட்டலேருந்து கீழே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எல்லாம் சின்ன சின்ன வீடாக இருக்குது. இங்கே ஒரு 2 குளம் இருக்குது. நம்ம வரும்போது அதான் கிராஸ் பண்ணி வந்தோம் இந்த இடத்த. ஆமாம், சக்தி உள்ள எழுதியிருக்கு. வெளியிருக்குங்க. பாவமே ஃபுல்லாக தான் எழுதியிருக்கானுங்களா? அதில் மட்டும் சக்தின்னு எழுதிருந்துச்சா? சரி, வீடெல்லாம் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது இங்கே அம்மன் கோயில். ஓ, முகல்ஸு. ஆமாம், முகல்ஸ் வந்து உடச்சிட்டாங்க. ஆகா ஆகா, அருமை. இந்த இடம் வந்து வசதி ராஜா மலையோட இந்த இடம் வந்து இப்போ மேலெல்லாம் அதுவும் வந்து ஒரு இதுவாக தான் இருந்தது. கோயிலா? மேலெல்லாம் செங்கல் வச்சு கட்டிதான். செங்கல் எடுத்துகிட்டு வரணுமே கீழேருந்து. இங்கேயும் லவ் இல்லையா? அப்படிதான் உட்காந்துருக்காரு. அப்படி எடுத்துக்கோங்க. கோல்டு வேற அதிகமாகுது. இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ரெஸ்ட் ஏரியா. ஓ, அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா சொகுசாக படுத்துக்கிற மாதிரி. அது இந்த படத்தை தான் பார்த்துருப்பீங்களா? படுத்துக்கிறதுக்கு ரைட் ரைட் மாதிரி செட்டப் தான் அங்கே இருக்குமே. இந்த ஜெமினி படத்துல 2 ஜட்டி போட்டு 2 பொம்மை வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படி இல்லை, பார்த்து 2 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? ஆக்சுவலி அவங்க தான் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஜிஞ்சி ஃபோர்ட்டுக்கு மேலே நின்றுருக்கோம். ஸோ இது ராணி ஃபோர்ட்டு, ராஜா ஃபோர்ட்டு. இங்கே அந்த பக்கம் இருக்குது ராஜா ஃபோர்ட்டு. ஓகேங்களா, பாருங்க. இது ஒரு கோயில் செட்டப்பா, ஆனால் அழிச்சிட்டு முகல்ஸ் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க போல். அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா மாதிரி. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்களா. இங்கே ஒரு கோயில் இருக்கா? இங்கே ஒரு கோயில் இருக்குது. அதேமா இது வந்து சேரனா சேர கட்டின கோயில் நினைக்கிறேன். அப்படி தான் அவர் சொன்னார். இங்கே ஒரு கோயில் இருக்குது. வியூ பார்த்தீங்களா? யாரு எவ்வளோ பெரிய குளம்னு. அப்பா, பேச கேட்குதா? வின் நாய்ஸ் இருக்கான்னு தெரில. வாவ், இங்கே ஒரு ஹைவே போகுதுங்க, சின்ன ஹைவே. இதுலையா வந்தோமா என்ன தெரில. மேபி வேறு ஏதாவது பிளேஸாக கூட இருக்கலாம். இப்படி தான் வந்தோம் கரெக்டாக. அந்த குளத்துக்கிட்ட வழியாக தான் வந்தோம். வா வா வா, எடுத்து பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. சுற்றி மலை. எல்லோரும் உள்ளே இருக்காங்க. ஸோ அப்படியே
பார்த்துக்கிட்டே அப்படி கிளம்பும். வந்துட்டார் நம்ம கைடு, வந்துட்டார் கைடு. அடுத்த ஏதாவது சொல்லுங்கள் இதை பற்றி. அவ்வளோதான், எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாமே சொல்லியாச்சா? இங்கே வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? என்ன மோல்ஸ் கட்டினது நம்ம கோயில் செட்டப் மேலே இருக்கிற மோல்ஸோட மாடி யா, இது அவங்களோட அந்த புற வாழ்ந்திருக்காங்க. அந்த புற வாழ் அந்த புற வாழ்க்கைக்கு இவங்களுக்கு கோயிலுக்கு மேலே கட்டுக்குது. ஆமாம், எல்லா கோயிலையும் இடிச்சு கட்டிட்டு இதை கட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செஞ்சி சிட்டியே உங்களுக்கு தெரியும். ராஜா ஃபோட்டோ விட இங்கே வந்து உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும். மலை இருக்கிறது வந்து அவுட்ஸ்கட்ஸ். ஓ, ஆனால் இப்போ இங்கேயே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, தெரியுதா? இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, திரும்ப அந்த கார்னரில் ஒன்று இருக்கும். அது ஃப்ரண்ட் ஏரியா. அது கிட்டத்தட்ட 7 சைடு பார்த்துருக்கு மேலே வருது. ஓ, 5 to 7 நினைக்கிறேன். என்ன இப்போ வந்து எல்லாம் புதர் பால் அடைஞ்சு போயிருச்சு, யூஸ் பண்ண வருது. யூஸ் பண்ணாதனால இவங்களே வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுறது ஒரு சைடு தான் மெயின்டைன் பண்ணுறாங்களே. கரெக்டாக அவங்க ஃபீஸ் வாங்குறது. அப்புறம் நீங்கள் இப்படியே வந்துட்டீங்கன்னா பின்னாடி வழியா ஏரியா செம்மையாக இருக்குது. கொஞ்சம் மிஸ்டாக இருக்குங்க, மிஸ்டே இல்லைன்னா செம்மையாக தெரியும். ஆனால் மிஸ்டே இருக்கிறது எங்களுக்கு நல்லதாக இருக்குது. இல்லைனா நாங்கள் வெயிலில் போட்டு காயணும். அதாங்க பாருங்க, பாண்டுக்கு நடுவில் ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு அந்த இதானே. என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா ட்ரோன் எடுக்க விட மாட்டேன்றானுங்க. அதான் ஒரு பெரிய கடுப்பான விஷயம். ட்ரோன் எடுத்து ஒரு ஃபுல் சர்க்கிள் இங்கே பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். ஆமாம், யுனெஸ்கோ சைட்டா. யுனெஸ்கோ சைட்னா இந்த மாதிரி பால் அடைஞ்சியா போய்ங்க. இங்கே ஒரு கிணறு அது நம்ம வச்சுருக்காங்க. கிணறு தானா? ஆமாம், ஒரு 2 கிணறு இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஓ, பேக் சைடு பாருங்க, மலைக்கு மேலே கிணறு தோண்டி வச்சுருக்கானுங்க. அப்போ இது கழிவு எப்படி தண்ணி ஊறுது? தண்ணி ஊறுது, ஊற்று இருக்கோ வரும்போது. ஓ, அதுதான் ஊற்று கிடையாது. ஊற்று இல்லை, ஊற்று இருந்திருக்கலாம் மேபி ப்ரீவியஸ்லி. இப்போ எல்லாமே வந்து ஆனால் இந்த இடத்துல ஊற்று வருதுன்னு சொல்லி இவ்வளோ தூரம் மலைக்கு மேலே வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கணுமே. என்ன மேக்ஸிமம் எல்லா இது ரிவர்ஸும் வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்கிற ஊற்றுல இருந்து தான் வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து இல்லை, இது உங்களுக்கு அந்த அளவுக்கு மலையும் கிடையாது, பாறை தானே. ஆமாம், இதுக்கு மேலே இந்த இடத்துல கோயில் இருந்தது, இப்போ தர்பார் மாதிரி ஆக்கியிருக்காங்க பாருங்களேன். இங்கே உட்காந்து ஸ்டேஜ் மாதிரி இருக்கா, இங்கே உட்காந்து வாசிக்கிற மாதிரி இருக்குது, சுற்றி உட்காந்து கேட்குற மாதிரி இருக்குது. அந்த டான்ஸு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இந்த மியூசிக் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனால் நல்லா இருக்கு பாருங்களேன் இடம். சுற்றி வென்டிலேஷனுக்கு நடுவில் இது மேலேயும் இப்போலாம் இருந்துச்சா மேலே அந்த ரூஃப் வந்து கிளாஸில் போட்டிருப்பாங்க. மேபி இருக்கலாம். அந்த காலத்துலனால இப்படி இருக்கு. இல்லை, இப்போ உள்ள செட்டப்னா மேலே ரூஃப் வந்து கிளாஸில் போட்டிருப்பானுங்க. பரவாயில்ல, இங்கேயும் கார்விங்ஸ் பண்ணணுமே. இந்த இதானே. ஆனால் எங்கேயுமே விளக்கு ஏற்றுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே இருக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து டே டைம் யூஸ்க்கு மட்டும் டே டைம் யூஸ்க்கு மட்டும். கொஞ்சம் ஈவினிங் டைமில் அப்படியே வந்து ஜாலியாக இருந்துட்டு மேபி ஈவினிங் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுலேயே கார்விங்ஸ் பாருங்களேன். அங்கே ஆர்கிடெக்சர் மட்டுமே வந்து அவங்க வந்து தனித்தனியாக தெரியும். மொஹல்ஸுங்கிறது தனியாக தெரியும். ஆமாம், கரெக்டாக. அதாவது நாங்களும் இங்கே வந்துட்டு போயிருக்கோன்ற ஒரு இதை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆமாம், சிவன் கோயில். ஆமாம், பீடம் இது இருக்கு. வீடு வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் தான் இது கல்வெட்டுலாம் இருக்குங்க. எல்லாம் அழிஞ்சு போச்சு. வாவ்,
மேலே செம்மையாக இருக்குது எல்லா கோயிலும் இப்படிதான் இருக்குங்க. இவங்க வந்து கொஞ்சம் இது ஆல்டர் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் வச்சு கட்டிக்காங்களோ இவங்க கட்டிக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேமேஜாக இருக்கு, ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. சார் இப்படிதான் இருக்கும் கோயில்லாம், இப்படிதான் இருக்கும். உள்ள கருவறை மேலே செட்டப். நோ ப்ராப்ளம். Oh, you're wearing shoe, right? So that's the only thing. Now Yeah, it's a Shivan temple. Think so. But not sure. Pashupati. Yeah, Pasupati is still. Shiva. He may be there. The sculptures are here. So, கல்வெட்டுலாம் இருக்கு பாருங்க இங்க. போக முடியுமான்னு பாருங்க. இது இப்படியே இங்க ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ். இங்க ஒரு கிணறு இருக்கு. ஆனா இந்த கிணறு சரி ஒரு ரெண்டு பேரும் வந்தாங்களே நம்ம கூட, அவங்க எங்க திருப்பி போட்டோ எடுக்க இருக்காங்க. இந்த மேல நின்னு எடுத்துட்டாங்க. அவதான் கபிள்ஸ் பிளாக் பண்றாங்களே ரெண்டு பேரும். அவங்க ஷார்ட் ரூட் வச்சிருக்காங்களாமே. நம்மளுக்கு முன்னாடி போயிருவாங்களாம். எப்படி கேட்டா இங்க போலாமா? போங்க கிளம்புங்க அவ்வளவுதான். கொண்டு இந்த பேக்ல ஏதாவது பேராசூட் வச்சிருக்காரான்னு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் இறங்குங்க. அவர் என்ன சொன்னீங்கன்னா ஒரு போட்டோலாம் சுத்தி காட்டிட்டாரு. இங்க பல்ல இருக்கு, இப்படி பார்த்து வாங்க அப்படின்னு நீங்க தானே சொல்லணும். அவர் நீ போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு தான் கிளம்புவோம். அப்படி போலாமா? இங்க வேணா போங்க. வாவ். போலாம். எப்பா போதும்பா. எப்பா இப்படி திருப்பி இல்ல. எப்போங்க அது அப்படி திருப்பிப்பா. வாங்க வாங்க. ஓகே அப்படியே ஜிஞ்சி ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்புறோம். நம்ம கைடும் கிளம்பிட்டாரு. போகிற வழியில் தண்ணியெல்லாம் உதவி போட்டுறாரு. ஓகே நம்ம குரூப் அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம வந்ததுக்கு ஒரு ட்ரெக்கிங்கு, ஒரு கோயிலுக்கு பதியாச்சு, ஒரு என்ன சொல்கிறது கோட்டைக்கு வந்தாச்சு. ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸு, ஃபுட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே இருக்கோம். வென்டிலேஷன் பாருங்களேன், அப்போயே வென்டிலேஷனுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு. இங்கே உள்ள ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வவால் இல்லை பார்த்தீங்களா? வவால் இருந்திருக்கு, இப்போ இல்லை. எங்கே எச்சமே காணமே. ஸ்மெல் வருது. ஸ்மெல் வருதா? உங்களுக்கு மூச்சு வாங்குறதுனால தெரில. இவ்வளோ பெரிய பில்டிங் இங்கே கட்டுறாங்கன்னா, இப்போ இவ்வளோ பில்டிங்லாம் கீழே கட்டாலே இடிஞ்சு விழுந்துருது. ஆனால் ஃபுல்லாக பாருங்கள், இந்த ராக் இருந்துச்சுனாலே உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். எல்லா கோயிலும் இந்த ராக்கில் தான் கட்டியிருப்பாங்க காசி. முக்கியமாக கருவறை மட்டும் மெயினாக கட்டியிருப்பாங்க. நான் இப்போத்துக்கும் பேக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்போயே என்னால் முடியல. ஆடா பாவம். எதுக்கு நீங்க அந்த லிக்விட் போட வேண்டியதானே? ஆன்டி பஞ்சர் லிக்விடு அது வரும். ஆன்டி டயர் மாத்திர வரைக்கும் வரும். ஓகே அது 4வது தெருவுல யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல, நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அது எனக்கு முன்னாடி வியூ பாருங்களேன். என்ன மியூசிக் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். ரஜினியை காமிப்பாங்க, நீங்கள் என்ன காமிக்கிறீங்க? ரஜினி மியூசிக் இல்லை, தப்பாக சொல்கிறாரு. நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மியூசிக்னு. இங்கே பாருங்க இப்போ இருக்குன்னு இவ்வளோ குத்துறையாக இருக்குது. நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன். அது நிற்கும். ஆனால் இந்த உட்லாண்ட் ஷூ வாங்கினது இந்த ட்ரெயின் வண்டி வந்துங்கினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப யூஸ் ஆகுது ரைடிங்க்கு. இது வாங்கி பல வருஷமா யூஸ் பண்ணாமே இருந்தேன் நான். நாங்கள் 1.5 வருஷம் ஆகுது கரெக்டாக. வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி தான் வாங்கினேன் ஷூவா. வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஷூ வாங்கிக்கிறேன். நான் இது 4 வருஷமா இருக்குது. காரில் ஓட்டினா காரில் ஆக்சிலேட்டரும் பிரேக்கு சேர்ந்து அமுக்குது. இது கொஞ்சம் விட்டு ஜாஸ்தி. அதான் பாரு. இந்த இதுக்கு தான் நல்லா இருக்குது.
வழுக்காது, கால் வைக்கூடாது. ரைட் ரைட். ஓ ஓ வா இடத்த பார்த்தீங்களா? இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது பார்த்தீங்களா? காட்டுறேன். இங்கே இருக்கா? ஒவ்வொரு ஏரியாவுக்கு வச்சுருக்காங்க தனித்தனியாக. நம்ம ஆளுங்க இங்கே போயிட்டுருக்காங்க. ஸ்லோவாக போகலாம் ப்ரோ, அங்கே தான் போயிட்டுருக்காங்க. ஓகே. வா செம்மையாக இருக்குது இந்த இடம். ஓகே, ஸோ ஜிஞ்சியை நாங்கள் இப்போ மேலேருந்து உங்களுக்கு காட்டினல, இப்போது லைட்டாக கீழேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஒரு வாட்ச் டவர். ஸோ அந்த வாட்ச் டவர் மேலே தான் நின்றுருக்கேன் பாருங்க. கைடு கமலேஷ் வந்து செமங்க, ஒவ்வொரு இதுவும் கரெக்டாக அப்படியே பக்காவாக சொல்கிறாரு. இங்கே பறந்து வளர்ந்த மாதிரி எல்லாத்தையும் பக்காவாக சொல்கிறாருங்க. சூப்பர் கமலேஷ். அப்படியே எல்லாரும் நிறைய கேதர் பண்ணுங்கள், எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகும் வீடியோ எடுக்கும் போதெல்லாம். போகலாம், வேணும் ஒன்று சொல்லிக்கிங்க, போகலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து ஜெஞ்சி ஃபோர்ட்டு. நம்ம ஜெஞ்சி ஃபோர்ட்டு வந்து மேலெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரோன் ஷாட் தான் எடுக்க முடியல, அது எங்கேயா கீழே போகும்போது நான் எடுத்து காட்டுறேன், இல்லாட்டி அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பார்ட் 2 ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. ஓகேங்களா? ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ரைட்டுக்கு நான் வந்து 15 பேரில் இப்போ ஒரு 7 பேரோ என்னமோ தான் இருக்கோம். மீது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் அட்வென்ச்சர்லாம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 7 பேர் வந்திருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் அள்ளி தூவுங்கள். சரிங்களா? அதில் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், சீட் பெல்ட் போட்டு கார் எடுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. பி ப்ரவுட் டு பி இண்டியன். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து இங்கேருந்து நம்ம சென்னை எப்படி போகிறோன்னு சொல்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது 25 மினிட்ஸில் முடிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே.